சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் சாயப்பா நான் உன் வாழ்க்கையில் சொன்ன அதிர்ஷ்ட நாள் நாளைதான். சத்தமே இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. என்னவென்று தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டாய். ஆனால் இன்றே உன் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு தெரிந்து கொள்ள என்ற இந்த 3 பொருட்கள் உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும். இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற இந்த சாயப்பா நான் எப்பொழுதுமே உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் முழுக்க முழுக்க நான் கவனத்தோடு எதையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகவே நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நடத்துவதை நாம் எப்பொழுதும் உணராமல் சென்றுவிடக்கூடாது. உன் அப்பாவின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நேரம், நான் இருந்து உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறேனோ அவை எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி இனிமேல் நீ பதற வேண்டாம். தெய்வம் துணை இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் நீ நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உன் சாயப்பா நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய நேரங்கள் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற விஷயங்களை உனக்கு சொல்லாமல் செல்லாதல்லவா? என் குழந்தையே, நாளைய தினம், அதாவது நிச்சயமாக நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதுதான் ஐதீகம். உனக்கும் உன்னுடைய தலைமுறையினருக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதுதானே ஐதீகம். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இதுவெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு நிலை இருக்கும் பொழுது என்னால் எல்லாம் அங்கு சென்று குளிக்க முடியாது என்று நீ சொல்லக்கூடிய ஒரு நிலை உனக்கு இருக்கும் பட்சத்தில் இதை நீ எப்படி உன் வாழ்க்கையில் மாற்றப் போகிறாய்? இதை எப்படி இந்த வாழ்க்கை நீ உனக்கானதாக நிறைவேற்றப் போகிறாய்? இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கான ஒன்றை நாம் சரியாக உனக்கு எப்பொழுதும் தந்துவிட யோசிப்பவன் இந்த சாயப்பா. அதுபோல நாளைய தினம் உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய இந்த ஆச்சரியங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு அதை உன்னிடத்தில் நான் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா? என்னவென்று உணர்ந்த பிறகு அதை உனக்கு நான் எடுத்துச் சொல்லாமல் இருக்க முடியுமா? நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கு என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்திருக்கும் இந்த வாழ்க்கை எந்த காலத்திலும் நீ கைவிட்டு விடவே கூடாது. உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்று நினைத்து இனியும் நீ வருந்தி கொண்டிருக்காமல் உன் சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நடந்து முடிந்தது எதுவும் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தாது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலை இந்த அப்பாவின் அரவணைப்போடு உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். நான் இருக்கும் நேரம் இனி அத்தனைகளும் நீ விரும்பிய விஷயங்கள் உனக்கு நடந்தே தீர வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் நாம் ஆசைப்பட்டது போலவே அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். என்றாவது ஒரு நாள் அது உன்னை நிச்சயமாக வலிமைப்படுத்தும் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ உன்னை நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்வாய். உனக்குள் யார் என்பதனை உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்ன என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரையிலும் என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் என் குழந்தைக்கு கொடுத்தது எப்படிப்பட்ட காயங்களும் வேதனைகளும் என்பதை நான் அறிவேன். என் குழந்தையே அனுபவித்தது எல்லாம் எப்படிப்பட்ட சோதனைகள் என்பதை நான் அறிவேன் என்று உனக்கு இவர்கள் கொடுத்த இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நான் அறிவேன். இனிமேல் என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலுமே உன்னை நான் மீட்டெடுக்க வருவேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு
அதாவது சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகு. உனக்காக வேண்டி எதையும் நடத்திவிட அப்பா துணிந்து முன் வருவார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களில் உனக்கு நடப்பது எல்லாம் சந்தோஷத்தின் உச்சம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கடந்து வந்த பல பிரச்சனைகள் இனி உன்னை விட்டே விலகி உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சில நேரங்கள் சில காயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு ஆற்றும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருப்பதெல்லாம் உனக்கான தேவைகள் இனி நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் சொல்வதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை உள்வாங்கி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு தந்த எல்லாவற்றையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் இனிமேலாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்கள் பேசுகிறார்கள், இவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காகவெல்லாம் நீ இந்த வாழ்க்கையின் உண்மைகளை தொலைக்கலாமா? உனக்காக எப்பொழுதும் தெய்வம் இருப்பதை நீ மறந்து நிற்கலாமா? என் அன்பு குழந்தையே, உன்னோடு துணை இருக்கும் இந்த தெய்வம் எந்த விஷயத்திலும் உன்னை கைவிடாது. அன்பை உனக்கு வெளிப்படுத்தும் தெய்வம் என்பதை இங்கு மறக்காதே. எந்த நேரத்திலும் என் குழந்தை விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் ஒன்றுமிடாமல் உனக்கு நடத்துகின்ற தெய்வம் அல்லவா இந்த சாயப்பா. இத்தனை காலம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பதற்கானது என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் அறையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தெய்வம் உன்னை ஆட்டி படைப்பதையும் எப்பொழுதும் என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆட்டி படைப்பது எதற்காக? உன்னை சரியான பாதையில் வழிநடத்துவதற்காக, உன்னை சரியான திசையில் அழைத்துச் செல்வதற்காக. நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது நாம் குழந்தைகள் தானே என்று சொல்லி நானும் உன்னோடு சேர்ந்து வர முடியாதல்லவா? என் குழந்தைக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பது என் கடமை அல்லவா? அதைதானே உன் அப்பா நான் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சாயப்பா நான் உடன் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சரி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை நீ யோசித்த பல விஷயங்கள் உனக்குள் நல்ல முழுமையை கொடுக்க வேண்டும். நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை சரியாக கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் கவனித்து நீ முழுக்க முழுக்க மன தெளிவை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. காலம் உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை சொல்ல காத்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த சாயப்பா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்குள் பல நன்மைகள் நடக்கும் என்பதை கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. எந்த நிலையிலும் நான் விரும்புவதை நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் சூழ்நிலையும் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. உன் அப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடக்கப் போகிறது என்று நினைக்கிறாயா? அதாவது என் குழந்தையினால் பெற முடியாத ஒரு சந்தோஷம், உன்னால் அவ்வளவு தூரம் சென்று அதை அடைய முடியாத ஒரு சந்தோஷம் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டிலேயே நான் சொல்கின்றதை செய். அதாவது நீ குளிக்கின்ற நீரில் துளசி இலை, பச்சை கற்பூரம், கொஞ்சம் வாசனை திரவியம், அதாவது ஜவ்வாது, இதை கலந்து என் குழந்தை அந்த நீரில் நாளைய தினம் நீ குளித்துப்பார். நீ குளித்ததற்கான அத்தனை பலன்களும் உனக்கு கிடைத்துவிடும். தெய்வத்தின் அன்பை நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி எது நடப்பதாக இருந்தாலும் அது உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கான நேரம் இந்த நிலையில் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும். இனி எதையும் என் குழந்தை நீ யோசித்து வருந்து கொண்டிருக்காமல் உன்னை அப்பா எப்படியெல்லாம் பாதுகாத்து உனக்கான தேவைகளை நடத்தி தருகிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். இத்தனை காலம் என் குழந்தை நீ தொலைத்த எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி வருந்தி கொள்ளாதே. உன் தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை. இந்த சாயப்பா உடனிருந்து உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன் என்பதுதான் உண்மை. இத்தனை எல்லாம் நீ உணர வேண்டிய காலம் இது. எந்த இடத்திலும் அப்பாவினுடைய அன்பை நீ உதறிவிட்டு விடாதே. உன் அப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். காரியங்கள் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னை வாழ வைக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை ஆச்சரியப்படுத்துவதை நீ என்றும் என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை.
சாயப்பா சொன்னது போல என் குழந்தை, நாளைய தினம் நீ இந்த நீரில் குளித்தாலே அது போதும். சத்தமே இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கத் தொடங்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையும் என் குழந்தை எதை பற்றியும் யோசித்து நீ வருந்தாமல் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதையெல்லாம் நீ யோசித்து கலங்கியதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு, இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனம் செலுத்த. அப்பா சொல்வது போல ஒவ்வொரு தருணங்களினாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமும் நான் உன்னை தேடி கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதுதான் உண்மை. உனக்கான தேவைகள் எல்லாம் அதிலிருந்து உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை. இனி எல்லாமுமாக உனக்கென நான் சொல்லித் தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை வந்து மேன்மைப்படும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.